நம் நாட்டின் எதிரி நாடான பாகிஸ்தானை தொடர்ந்து சீனா ஆதரித்து வருகிறது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாக விரிசலில் இருந்த நிலையில் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதனை மேம்படுத்தி வருகிறார். இந்நிலையில்தான் பாகிஸ்தானின் எண்ணெய் வளங்களை மேம்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு பாகிஸ்தானை ஆதரிப்பது நம் நாடான இந்தியாவிற்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனால் நம் நாடு எந்த வகையான பாதிப்பை எதிர்கொள்ளும் என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு உள்ளது. நம் நாட்டுக்கு எப்படி ரஷ்யா நட்பு நாடோ அதேபோல் பாகிஸ்தானுக்கு நட்பு நாடாக அமெரிக்கா இருந்து வந்தது. ஆனால் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தபோது அவர் பாகிஸ்தானை கைவிட்டார். இதனை சாதகமாக பயன்படுத்தி சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செய்தது. சீனா பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கிடையான வர்த்தகம் மேம்பட்டது. சீனாவிடம் இருந்து ஏராளமான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி குவித்தது. பாகிஸ்தானில் உள்ள ராணுவ தளவாடங்களில் சுமார் 70 முதல் 80% சீனாவின் தயாரிப்பாக உள்ளது. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரில் சீனா பாகிஸ்தானுக்கு உதவியது. நம் நாட்டில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளின் வழிபாதையை கண்டறிந்து சீனா முன்கூட்டியே பாகிஸ்தானை அலர்ட் செய்தது. இப்படி பாகிஸ்தான் சீனா இடையேயான உறவு பலமானது. இதற்கிடையேதான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்தது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பொறுப்பேற்றார். இவர் தொடர்ந்து பாகிஸ்தானை அரவணைத்து வருகிறார். பாகிஸ்தான் தற்பொழுது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. ஆனாலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது. இதனால் சர்வதேச நாணய நிதியிடமிருந்து பாகிஸ்தான் கடனும் பெற்றுள்ளது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் அந்த நிதியை செலவிடும் என்று தெரிவித்தது. ஆனால் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதனால் பாகிஸ்தானிற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடனுக்கான ஒப்புதல் கிடைத்தது. அதேபோல் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மோதலை கைவிட்டால் வர்த்தகம் செய்யலாம் என்று பாகிஸ்தானிடம் அமெரிக்கா பேசியது. அது மட்டுமின்றி போர் முடிவடைந்த பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து அளித்தார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தற்பொழுது ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்துள்ளன. இது குறித்து ட்ரம்ப் கூறுகையில், பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளோம். இதன் மூலம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும். இந்த கூட்டு தலைமை தாங்க ஒரு எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் இருக்கிறோம். ஒருவேளை பாகிஸ்தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் என கூறியுள்ளார். அதாவது பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை கண்டறிந்து அதனை உலகம் முழுவதும் விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் எண்ணெய் வளம் மிக்க நாடாக மாறும். அங்கிருந்து பல நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய்கள் விற்பனையாகும். இதன் மூலம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மேம்படும். இப்படி நடந்தால் அந்த நிதியை பயன்படுத்தி பாகிஸ்தான் இன்னும் பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு நம் நாட்டுக்கு எதிராக கொம்பு சீவிவிடும் என்று கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் 3 முக்கிய விஷயங்கள் உள்ளன. பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவின் டாலரின் மதிப்பை குறைக்க முயன்று வருவது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. இதனால் பாகிஸ்தானை அரவணைப்பதன் மூலமாக பிரிக்ஸில் உறுப்பினர்களாக உள்ள சீனா இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க முடியும் என்று ட்ரம்ப் நினைக்கலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பாகிஸ்தான் நிதி நெருக்கடியில் உள்ளதை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு உதவும் போது எளிதாக அந்த நாட்டை கபளீகரம் செய்யலாம் என்றும் அவர் நினைக்கலாம். மேலும் பாகிஸ்தான் ராணுவ தளம், விமான தளம், கடற்படை தளங்களை கூட கட்டுப்படுத்த முடியும். இதன் மூலமாக நேரடியாக சீனா இந்தியாவை அமெரிக்கா மிரட்டலாம் என்று ட்ரம்ப் நினைக்கலாம். மூன்றாவதாக, அமெரிக்கா சார்பில் வல்லரசு நாடான ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவையும் அமெரிக்கா சீண்டி வருகிறது. அதேபோல் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் இந்தியாவை ட்ரம்ப் முடக்க நினைக்கிறார். இதனை தடுக்க பாகிஸ்தானை பகடைக்காயாய் மாற்றலாம் என ட்ரம்ப் திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறார் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.